தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து உங்களுக்கு என்று அந்தரங்கம் கிடையாது, எல்லா இடத்திலும் நீங்கள் அம்மனமாக இருக்கிறீர்கள்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. BSNL அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இது வந்து ஒரு காமதேனு. அவங்க வீட்டுக்காரர் லோன் வாங்கியிருக்காரு, அவர் வந்து லோனை கட்டலை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அவன் பயன்படுத்திய கெட்ட வார்த்தைகள் எந்த இலக்கணத்திலும் எந்த நிகண்டுன்னு சொல்கிற டிக்ஷனரிலையும் இல்லாத வார்த்தைகள். அப்போ டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் இதுதான் 100லேருந்து ஆள் வந்தவங்க விசாரிச்சுட்டு இந்த நம்பர் நாங்கள் ட்ரை பண்ண மேடம், அவர் போலீஸும் தான் சொல்கிறாரு. லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கான் பாருங்க, இவன் அழைத்த அழைப்பில் இந்தியாவினுடைய முதல் தற்கொலையே ஒரு வங்கி மூலமாக தான் நடந்தது. மக்களை வந்து ஹராஸ் பண்ணி எல்லா துறையும் எங்கிட்டு இருக்கு. அரசு துறைகள் உட்பட மொபைல் ஃபோன்ல இருந்து யார்கிட்ட பேசினாங்கன்ற கால் ரெக்கார்டு எடுக்க முடியும். அதே திருட்டுத்தனமா 5,000 20,000 விற்கிற நிறுவனங்கள் இருக்கு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்மிடையே பல அரசியல் பேட்டிகளை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இப்போ நம்ம அரசியல் இல்லாத ஒரு தொடரை வந்து அவரிடையே தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். அதனுடைய 2வது அத்தியாயம், ஏமாற்றாதே ஏமாறாதே, சைபர் கிரைம் பற்றி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ரகசியமான உண்மைகள் பற்றி, எப்படிலாம் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, எப்படி நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்மகிட்ட பேசிகிட்ருக்காங்க. இன்றைக்கும் வந்து சில முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி தான் பேசுகிறதுக்கு இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம். சைபர் ஸ்பேஸ், இன்டர்நெட், மொபைல் ஃபோன், இது இல்லாமல் வந்து உலகத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முறையில் டெக்னாலஜியோட மக்களும் தொடர்பில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த தொடர்பு மூலியமாக தான் குற்றத்திற்கான தொடர்பு வந்து பெருகிட்டே இருக்குது. நம்ம நிறையா படங்களில் பார்க்குறோம், ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து திடீர்னு லொக்கேஷன் மாறிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் இருப்பாங்க, அடுத்த கால் வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்து வரும், அடுத்த கால் வந்து யூஎஸில் இருந்து வரும். எப்படி அவங்க வந்து ஜம்ப் ஆகுறாங்க, எப்படி வந்து டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன் மூலிமாவே மக்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பல படங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து பெருசாக இந்திய அளவில் டிஜிட்டல் டைரக்டரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்திய அளவில் வந்து இப்படி ஒரு டைரக்டரி உருவாக்குறதுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, எதற்காக இது உருவாக்க முடியல, ஒருவேளை உருவாக்கினா இந்த மாதிரி ஃபோன் மூலிமா நடக்கக்கூடிய குற்றங்களை குறைக்க முடியுமா? அதாவது அழகு, இப்போ நம்ம நிகழ்ச்சி தொடங்கினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு தொலைபேசியோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. கிராமங்களில் வந்து இன்டர்நெட் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இன்டர்நெட் வசதி இருக்குது. இன்டர்நெட் வசதி இருந்தால் தான் வாட்ஸ்அப் பார்க்க முடியும், இன்டர்நெட் வசதி இருந்தால் தான் யூடியூப் பார்க்க முடியும். இன்டர்நெட் வசதி இல்லைனாலும் டேட்டா கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ டேட்டா கனெக்ஷனில் இருக்க வந்து அந்த தரவுகளோடு அவங்க வந்து எப்போவுமே இணைஞ்சிருந்தால் தான் ஆமாம் உலகத்தினுடைய தொடர்புகள் வந்து அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் இருக்கிற நிலைமைக்கு வந்து அவங்கள வந்து தொழில்நுட்பத்தினுடைய அடிமைகளாக நம்ம மாற்றி வெகு காலமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல டிஜிட்டலி நேக்கட் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் வந்து தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து உங்களுக்கு என்று அந்தரங்கம் கிடையாது, எல்லா இடத்திலும் நீங்கள் அம்மனமாக இருக்கிறீர்கள்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம தொலைபேசியை பற்றி பேசும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு 140 கோடி பேர் இருக்குன்னா 100 கோடி பேர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அல்லது ஒரு ஆர்டினரி மொபைல் ஃபோன் இருக்குது. 2000 ரூபாய்க்கு வாங்குகிற ஃபோனில் கூட கால் ரெக்கார்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ எந்த கால் வந்தாலும் அழைப்புகள் வந்தாலும் அதை பதிவு செய்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு குற்றங்கள் நிகழ்த்துற பழக்கம் வந்துருச்சு, அதை வச்சுட்டு மிரட்டுற பழக்கம் வந்துருச்சு, பணம் பறிக்கிற பழக்கம் வந்துருச்சு, உன் ஃபோட்டோவை போட்டுருவேன்னு சொல்கிற பழக்கம் வந்துருச்சு, அந்தரங்கமாக இருக்கிற புகைப்படங்களையோ அல்லது காணொலி காட்சி வீடியோவையோ போட்டுருவேன்னு வந்துருச்சு. இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து குற்றங்கள் நிகழ்ந்து பார்த்தீங்களா, இந்த நடக்கிற குற்றங்களில் 90% தொலைபேசி சம்பந்தப்பட்டது,
கணினி சம்பந்தப்பட்டது, இன்டர்நெட் சம்பந்தப்பட்டது, இணையம் சம்பந்தப்பட்டது, சைபர் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது. ஆமாம். சாதாரண கொலையில் ஆரம்பித்து எல்லா விதத்திலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலைக்கு முன்னாடி நடக்கிற தகராறுகள், ஒரு இடத்துக்கு வர சொல்கிறது, இந்த இடத்துல கூப்பிட்டு போய் தள்ளி விடுறது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் கான்வர்சேஷனில் தான் இருக்கும். ஓகே. அப்போ அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இந்திய அரசு பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. ஆமாம். அந்த நிறுவனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த 10 லட்சம் பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இது வந்து ஒரு காமதேனு. இந்த ஒரு துறை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போகிற ரெவென்யூ வந்து எத்தனை 1000 கோடிகள் நம்மளால் கணக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இதை பகுதியாக காங்கிரஸ் காலம் தொடங்கி இந்த அரசு வரைக்கும் பிரித்து விற்றுட்டாங்க. தனியாருக்கு விற்றதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தொலைபேசி தொடர்பு துறை, தொலைத்தொடர்பு துறை என்று சொல்லுகின்ற துறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும், அது வந்து டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற ட்ராயினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட இதை இயக்கி கொண்டிருப்பவர்கள் கிட்டத்தட்ட 70-80% மேலே தனியார் நிறுவனங்கள். பிஎஸ்என்எல் நிறுவனத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டோம். அந்த 10 லட்சம் தொழிலாளர்களும் வந்து கிட்டத்தட்ட நடுத்தெருக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் அந்த துறை இயங்கிக்கிட்டு இருந்தப்போ அந்த துறையில் இருந்த தொழிலாளர்களுடைய மெத்தனம், அவர்கள் காட்டிய அலட்சியம், அதுக்குள்ளே இருந்த குழு மனப்பான்மை, தொழிற்சங்க நடவடிக்கைகள், ஜாதி சார்ந்த நடவடிக்கைகள்லாம் அந்த துறையை அழியறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அங்கே போய் ஒரு ஃபோன் கனெக்ஷன் வேணாவே 2 வருஷம் ஆகும், மரியாதையாக உட்கார வச்சு பேச மாட்டாங்க, முரட்டுத்தனமாக பேசுவாங்கன்ற விமர்சனம்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் நீங்கள் டெலிஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபோன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் கூட ஆகும். ஃபோன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. அப்படி லேண்ட்லைன் என்று சொல்லப்படுகின்ற தரை வழி தொடர்புடைய தொலைபேசிகள் ஒரு காலத்தில் மக்களுக்கு வந்து ஒரு தொடர்பு வழி சாதனமாக இருந்தது. இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி கனெக்ஷன் தான் இருக்குது லேண்ட்லைன். ஆமாம். இந்த 4.5 கோடி கனெக்ஷன் வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறவன், ஃப்ரீ கனெக்ஷன் கொடுக்குறவன், அதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் பிஎஸ்என்எல் கொடுக்கறது வந்து ஒரு 4.5 கோடி இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். இப்போ நீங்கள் வைஃபை வாங்கினா ஒரு ஃப்ரீ லேண்ட்லைன் தராங்கல்ல, அதை பல பேர் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு எப்போவுமே முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு லேண்ட்லைன் தொலைபேசிக்கும் ஒரு மொபைல் தொலைபேசிக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லேண்ட்லைன் தொலைபேசின்றது வந்து லொக்கேஷன் ஓரியன்ட், ஓகே, மொபைல் ஃபோனுன்றது வந்து பர்சன் ஓரியன்ட். லொக்கேஷன் ஓரியன்ட்னா ஒரு தொலைபேசிக்கு ஒரு எண் கொடுத்து அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அது அங்கே உட்காந்து பெல் அடிக்கும் போது நான் எடுத்தேன்னா, என்னுடைய முகவரியில் நான் இருக்கின்ற வீட்டில் அந்த நேரத்தில் நான் தான் அந்த தொலைபேசியை வந்து பேசிகிட்டு இருக்கேன்றது வந்து லொக்கேஷன் ஓரியன்ட். ஓகே. அப்போ என்னுடைய வீட்டு அட்ரஸில் நான் இருக்கிற இடத்துல அந்த ஃபோன் பெல் அடிக்குது, நான் எடுத்து பேசுகிறேன். அப்போ எடுத்து பேசும்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்கவே தேவையில்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஓகே. அப்போது வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க யார் அப்படிலாம் அந்த பேச்சு வந்து வளரும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, பாக்கெட்டில் போட்டுக்கிறோம், அதை செல்லிட தொலைபேசின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். எங்கெல்லாம் போகிறீங்களோ அதை தூக்கிட்டு போகிறோம். அப்போ அந்த வார்த்தை உபயோகம் வந்ததுலேருந்து அது பர்சன் ஓரியன்ட் ஃபோன் ஆயிடுச்சு. அந்த பர்சன் ஓரியன்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா, அந்த நபர் எந்த இடத்துல இருக்கான்றது முக்கியம் இல்லை, ஆனால் அவர்கிட்ட அது இருக்கும். ஓகே. வேறு யார்ட்டையாக கொடுத்து வச்சுருந்தாருன்னா வேறு யார்ட்டையாவது இருக்கும். அப்போது அவர் நகர்ந்து போகின்ற இடமெல்லாம் அந்த ஃபோன் அவரோடய போயிட்டு இருக்கும். ஆமாம். அது போகும்போது எந்தெந்த டவருக்கு மாறுறாரோ அந்தந்த டவருக்கு மாறிடுது. கரெக்ட். அந்த டவருக்கு கீழே வந்துடுது. அப்போ லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் என்னுடைய சிம்பிள் டெக்னாலஜி. கரெக்ட். அப்போது அந்த பர்சன் ஓரியன்ட் ஃபோன் அப்படின்னு வந்த பிற்பாடு நமக்கு வந்து லேண்ட்லைனுடைய தேவை இல்லாமல் போச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க, 2-3 மொபைல் ஃபோன் இருந்தால் கூட வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும். அது வந்து எதுக்கு வாடகைக்கு பணம் கட்டணும் அப்படின்லாம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டோம். அதுக்கு நம்மளும் காரணம், நம்ம சோம்பேறித்தனமும் காரணம். ஆனால் அப்போல்லாம் 197 அப்படின்னு ஒரு நம்பர் இப்போவும் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸில் இருக்க ஃபோன் நம்பர் தருவாங்க. ஓகே. ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபோன் வாங்கும்போதே இவ்வளோ பெருசு ஒரு புக்கு கொடுத்துருவான், டைரக்டரி மாதிரி கொடுக்கும், எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லோ பேஜஸ்ன்றது வந்து தனியார் நிறுவனங்கள் தான் அச்சடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அகர முதலில் ஆவில் தொடங்கி கடைசி வரைக்கும், ஏவில் தொடங்கி இசட் வரைக்கும் உள்ள பெயர்கள் வந்து வரிசைப்படுத்தப்பட்டு வந்து நம்பரோடு கொடுத்துருப்பான். உங்களுக்கு ஏதாவது நம்பர் வேணுன்னா அப்போல்லாம் டெலிஃபோன் டைரக்டரி தேடி தான் எடுப்போம், அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த பேரில் ஃபோன் நம்பர் இருக்கான்னு. இதையெல்லாம் எளிமைப்படுத்தப்பட்டு இன்டர்நெட் வந்த பிற்பாடு கூட அந்த வசதிகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனால் என்னைக்கு தனியார் நிறுவனங்கள் வந்து தொலைபேசி துறையை கபலீகரம் செஞ்சு, குறிப்பாக பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சீனியர் ஆஃபீஸர்ஸுக்குலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிற்பாடு அதிக சம்பளத்தை கொடுத்து இந்த துறையை அழிப்பதற்கு அவங்கள வச்சுக்கிட்டே பயன்படுத்தலாம். ஓகே. பயன்படுத்திட்டு வந்து தனியார் கைகளில் கொடுக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா,
இவங்க ட்ராயினுடைய ரெகுலேஷனையும் கடந்து 2004 ஆகஸ்ட்டில் ட்ராய் வந்து ஒரு 38 பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க, கன்சல்டேஷன் பேப்பர்னு. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொலைபேசி வந்து அழைப்பு வருதுன்னா அது மூலம் எப்படி குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏமாத்துறவன் ஃபோன் நம்பரில் தான் கூப்பிட்றான், உங்களுக்கு பரிசு வந்துச்சுன்னு கூப்பிட்றவன் எஸ்எம்எஸ்ஸில் தான் அனுப்புகிறான், உங்களுக்கு வந்து கூப்பிட்டு மிரட்டுறவன் அதில் தான் மிரட்டுறான். இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு தெரிந்த ஒரு கல்லூரி பேராசிரியை, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவங்களுக்கு ஃபோன் வரும்போது அவன் என்ன பண்ணுறான், உங்கள் வீட்டுக்காரர் லோன் வாங்கியிருக்காரு, அவர் வந்து லோனை கட்டலை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன்னு இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவருக்கு பேசுங்க, இப்போ என்கிட்ட பேச முடியாது, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் பயன்படுத்திய கெட்ட வார்த்தைகள் எந்த இலக்கணத்திலும் எந்த நிகண்டுன்னு சொல்கிற டிக்ஷனரிலையும் இல்லாத வார்த்தைகள். ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது அவங்களுக்கு பேசுகிறது. அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க, அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணுன்ட்டு. நான் உடனே சிங்கப்பெண்ணு பண்ணுங்கன்னு. சிங்கப்பெண் என்ன பண்ணாங்க, 100க்கு மாற்றி விட்டாங்க. 100க்கு மாற்றி விட்டு தான் 100லேருந்து ஆள் வந்தது. வந்தவங்க விசாரிச்சுட்டு அவன் சொல்கிறவன் என்ன சொன்னால், நான் வந்து வட சென்னை காவல் நிலையத்திலேருந்து பேசுகிறேன், பீச் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னு சொல்கிறான். இந்த நம்பரையே 100ல் வந்த போலீஸுக்கு கொடுத்தாச்சு. அந்த போலீஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு, இந்த நம்பர் நாங்கள் ட்ரை பண்ண மேடம், அவர் போலீஸுன்னு தான் சொல்கிறாரு. ஓகே, எப்படி போலீஸுன்னு தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் ரெகுலராக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நிமிஷத்தில் இன்னொரு ஃபோன் வருது. அதுக்கும் பிற்பாடு அவன் பயன்படுத்த வார்த்தைகள் அச்சில் ஏற்ற முடியாதவை, வாயால் பேச முடியாதவை. யாருக்கிட்ட, ஒரு படித்த பொண்ணுக்கிட்ட, ஒரு கல்லூரி பேராசிரியர்கிட்ட அவன் பயன்படுத்துகின்ற அத்தனை வார்த்தைகளையும் அவங்க வந்து அதை எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகிற பிற்பாடு நான் என்ன சொன்னேன், நீங்கள் இதை வந்து வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் பிற்பாடு காவல்துறை மூலமாக வெரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்கன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் திருப்பி அந்த ஃபோனே எடுக்கல. அப்புறம் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்ன்றாங்கல்ல, ஆமாம், கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோனை போட்டு முதல்ல வந்து இந்த மாதிரி அசிங்கமாக திட்டினா அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதில் வந்து வசூலாயிரும். வெக்கப்பட்டுக்கிட்டு ஏதாவது பெண்டிங் இருந்தால் கட்டிடுவாங்க. இதில் 15% 20% கமிஷன் வாங்கிட்டு போகிறதுக்காக இந்த போன்ற மிருகங்கள், ப்ரெடேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எச்சில் கலைன்னு சொல்கிறாங்கல்ல சென்னை பாஷையில், அந்த மாதிரி நிறைய எச்சில் கலைகள் வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. அதுவும் தின்னுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எமோஷ்னலாக மக்கள் அப்யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இதுக்கு வந்து அதிகாரமே கிடையாது. அதாவது இந்தியாவில் டெலிமார்க்கெட்டிங் வந்த பிற்பாடு டெலிஃபோன் மூலமாக லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கான் பாருங்க, இவன் அழைத்த அழைப்பில் இந்தியாவினுடைய முதல் தற்கொலையே ஒரு வங்கி மூலமாக தான் நடந்தது. அது ரிப்போர்ட்டட் கேஸு, எனக்கு பேர் சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஐசிஐசி வங்கி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இந்த வேலையை பண்ணி ஒரு அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிற்பாடு ஜஸ்டிஸ் ஏஆர் லட்சுமணோட ஜட்மெண்ட், ஒரு லீடிங் ஜட்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு, என்னெல்லாம் பண்ணணும்னு கைட்லைன். ஆனால் இன்றைக்கி தொலைபேசி மூலமாக தான் எல்லா விதமான அயோக்கியத்தனமும் திருட்டுத்தனமும் நடக்குதுன்றது வந்து நான் போய் சிம்பிளாக சொல்ல தேவையில்லை. டிஜிட்டல் அரெஸ்ட்டு, உங்களுக்கு போதை மருந்து வந்துருச்சு, நீங்கள் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வர எல்லா மிரட்டல்களும் தொலைபேசி மூலமாக தான் நடக்குது. சரி, இந்த தொலைபேசி கனெக்ஷன் இருக்குல்ல, இதை கொடுக்கறதுக்கு இந்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் என்ன, தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன? நீங்கள் போய் ஒரு சிம் கார்டு வாங்கினா போஸ்ட்பெய்டு இருக்குது, ப்ரீபெய்டு இருக்குது, லேண்ட்லைன் இருக்குது. லேண்ட்லைனு நம்மளே அப்ளை பண்ணி வாங்குறது அல்லது சில நிறுவனங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறது. நம்ம தேடிட்டு போய் வாங்குற போஸ்ட்பெய்ட் கார்டாக இருந்தாலும் ப்ரீபெய்ட் கார்டாக இருந்தாலும் என்னெல்லாம் இன்றைக்கி நடைமுறை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரியாக புகைப்படம் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், பேன் கார்டு இருந்தால் கொடுக்கணும். இந்த 3 அடிப்படையும் வந்து நீங்கள் சரியாக அப்பப்போ பண்ணலன்னு சொன்னால் கேஒய்சின்னு ஒரு நாம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நோ யுவர் கஸ்டமர் தான் கேஒய்சி. அதில் கூப்பிட்டு நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா, இதே ஃபோட்டோ உங்களுக்கு தானா, இந்த பேன் கார்டு உங்களுக்கு தானா, இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு தானான்னு செக் பண்ணி தான் பில்லு கட்டலைனாவோ அல்லது வேறு நம்பர் மாற்றினீங்கனாவோ, நம்பர் போர்ட்டபிலிட்டின்னு சொல்கிற ஒரு சேவையிலேருந்து இன்னொரு சேவைக்கு நீங்கள் மாறினீங்கன்னா, இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ இவ்வளோ கொடுத்து தான் ஒரு சிம் கார்டு வாங்குகிறோம். அது ப்ரீபெய்டாக இருந்தாலும் சரி, போஸ்ட்பெய்டாக இருந்தாலும் சரி. இந்தியாவில் மட்டும்தான் 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல தகவல் தொழில்நுட்பம் மூலமாக தரவுகளை திருடுதல் அல்லது மக்களை மிரட்டுறது எல்லாமே தீவிரவாதிகள் உள்பட செய்ய முடியுன்ற நாட்டில் தான் வெத்தலை பாக்கு வாங்கிற கடையிலேருந்து சிகரெட் வாங்குகிற இடத்துலேருந்து சாதாரண பொட்டி கடை வரைக்கும் சிம் கார்டு விற்க ஆரம்பித்தோம்.
அந்த சிம் கார்டு வைக்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவனுக்கு பிஸ்னஸ் டார்கெட்டை கொடுத்த உடனே அவன் ரோட்டில் போகிற வரவன்லாம் கூப்பிட்டு ஃபோனை கொடுக்க ஆரம்பித்தான். இது வரைக்கும் ஓகே. ஏன்னா சாம் பெட்ரோடா வந்து அந்த காலத்தில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தை ராஜீவ் காலத்தில் வந்து அதை கொண்டு வர போய் அதனுடைய விரிவாக்கம் தான் இன்றைக்கி தொழில் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி. அந்த சாம் பெட்ரோடா தான் இந்த தொலைபேசி துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வந்தவர். அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், இவ்வளோ வெரிஃபிகேஷன் கொடுத்து ஃபோனை கொடுத்துட்றோம். ஆனால் என்ன சொல்கிறோம், ஒரு தெரியாத அழைப்பிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வருது, உங்களுக்கு வந்து லாட்டரியில் பணம் வந்திருக்கு, நீங்கள் உடனே உங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்கன்ற ஏதோ ஒரு உதாரணமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் புரியும். அதனால் நான் ஒன்று ஒன்றா சொல்ல விரும்பலை. நீங்கள் எந்த தகவல் பரிமாற்றம் இருந்தாலும், உங்களை மிரட்டுறதா இருந்தாலும், ஃபோனில் மிரட்டுறதா இருந்தாலும், லோன் கலெக்ஷனாக இருந்தாலும், பில்லு கட்டலன்னு கூப்பிட்றான்ல. ஆமாம். இப்போ கார்பரேஷனில் வந்து பில்லு கட்டலனா கூட அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து வரி கட்டலனா வீட்டுக்கு முன்னாடி தமுக்கு அடிப்பாங்க உங்களை டீஃபால்ட்டராக பண்ணுறதுக்கு. அந்த தமுக்கு அடிக்கிற வேலையெல்லாம் கார்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தண்ணி வரலன்னா கேட்க மாட்டாங்க, ஒரு இடத்துல குழி நோண்டி போட்டால் அதை பற்றி எடுக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் ஆப்ஸ் மூலமாக போகணும். நீங்கள் ஒழுங்காக வரி கட்டிட்டு இருந்தால் கூட காலையில் தமுக்கு அடிக்கிற மாதிரி ஃபோன் பண்ணுவான். அதையும் வந்து தனியார் கொடுத்துட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி மக்களை வந்து ஹராஸ் பண்ணி எல்லா துறையும் இயங்கிக்கிட்டு இருக்கு, அரசு துறைகள் உட்பட. அப்போ ஒரு மனுஷனுடைய தரவுகள் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிற இடத்துல அவன் தொலைபேசி மூலமாக தான் அவனுடைய எல்லா தொடர்போடும் இருக்குது. அப்போ நான் வந்து உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய லேண்ட்லைன் ஃபோனில் வந்து அனானிமஸ் கால் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுலேயும் காலர் ஐடி ஃபெசிலிட்டிலாம் அந்த காலத்தில் வந்துருச்சு, எந்த நம்பர்லேருந்து வர்றதுன்னு பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வசதியில் உங்களுக்கு இன்கமிங் கால் வருது, எந்த நம்பர்லேருந்து வருதுன்றது முக்கியம் இல்லை. முன்னாடிலாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 9440 ஆரம்பிச்சதுன்னா அது பிஎஸ்என்எல், ஓகே, ஆமாம். 9840 வந்ததுன்னா அது ஒரு தனியார் நிறுவனம், 98410 வந்ததுன்னா அது ஏர்டெல் நிறுவனம். இப்படிலாம் வந்து அதே வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணி பிரிக்க முடியும். ஆனால் ஒரு சேவையிலிருந்து இன்னொரு சேவை மாறுவதற்கு உண்டான வசதியும் இப்போ நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு பேர் நம்பர் போர்ட்டபிலிட்டின்னு பேர். உங்களுக்கு ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்கல அல்லது டவர் வேலை செய்யலைன்னு சொன்னால் உங்கள் எண் மாறாது, ஆனால் உங்களுக்கு சேவை கொடுக்கின்ற நிறுவனத்துக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஓகே. அப்படி மாறும்போது அதுக்கு பேர் நம்பர் போர்ட்டபிலிட்டின்னு கொண்டு வந்தோம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பிஎஸ்என் நம்பர் தான் இருக்குது. அந்த வெற்றிகரமாக வெளியேறிய நபரில் நான்லாம் ஒருத்தர். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேவை கிடைக்காது, 2G கிடைக்காது. 2G என்ன 4G வரும்போதே 2Gக்கு டவர் இருக்காது, 5G வந்தாச்சு, எந்த சேவையும் ஒழுங்காக இருக்காது, இன்டர்நெட் ஒழுங்காக இருக்காது, ஸ்பீடு இருக்காது. ஸோ நம்மளெல்லாம் வெளியில் தள்ளி விட்டாங்க வேறு வழி இல்லாமல். அப்போ நான் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போகிறேன், ஆனால் என்னோடய பழைய நம்பர் தான் தொடரும். இதை தெரிஞ்சவங்க பாலு சார் வந்து பிஎஸ்எல் நம்பர் வச்சுட்டு இருப்பாருன்னு நினைப்பாங்க. இல்லை, அந்த எண் என்பது நம்பர் போர்ட்டபிலிட்டியில் வேறு ஒரு நிறுவனத்திற்கு மாறி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அட்ரஸ் இருக்கும், பேரும் தெரியும். இப்போ நான் ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து நம்முடைய நேயர்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். நான் இதை வந்து இன்னும் போய் என்னதான் விளக்குனாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தொலைபேசி உரையாடல் என்பது தான் எல்லா விதமான உறவுகள் உருவாவதற்கும், உறவுகள் சிதைவதற்கும், குற்றங்கள் நடப்பதற்கும், குற்றங்களை பின்தொடராமல் இருப்பதற்குண்டான வழிவகை செய்து கொடுப்பதற்கும், குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான எல்லாமே தொலை தொடர்பு வழியாக தான் நடக்குதுன்றது எல்லாருக்கும் புரியும். கரெக்ட். அப்படி நடந்துட்டு இருக்க இடத்துல ஒருத்தன் என்னை கூப்பிட்றான்னு சொன்னால் அவன் யார் என்னை அழைக்கிறான் என்கின்ற உரிமையை ஏன் எனக்கு அளிக்கவில்லை? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போது அந்த டைரக்டரி ஃபெசிலிட்டின்றது இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொழில்நுட்பம் வளர்ந்து 100 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இந்த 100 கோடி பேருடைய தகவல்களையும் தரவுகளையும் அவங்களுடைய விலாசத்தோட பதிவு பண்ணுறதுல டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவன் பேரில் தொலைபேசி இருக்குது, அவன் பேரில் அட்ரஸ் இருக்குது, அவனுடைய ஃபோட்டோ இருக்குது, அவனுடைய ஆதார் கார்டு இருக்குது, வேணும்னா பேன் நம்பர் இருக்குது. அப்போ தரவுகளின் வழியாக ஆதார் என்பது மிக முக்கியமான அடையாளத்திலோட ஒன்று இந்தியாவுக்கு, பேன் கார்டும் ஒன்று, அது இல்லாமல் ஃபோட்டோ இருக்குது. அப்போது ஒரு நபருடைய விலாசம், ஒரு நபருடைய இருப்பிடம், அவருடைய எண், இது எல்லாத்தையும் இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அது ப்ரைவசிஸான்னு சொல்ல போகிறீங்க. இதுதான் அரசாங்கமும் சொல்லுது. எப்படி அது ப்ரைவசி ஆகும்? இந்த ப்ரைவசி நீங்கள் கொடுத்ததால் தான் ஒரு நாளைக்கு 25 மார்க்கெட்டிங் கால் வருது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி 3 நேட் போல்னு கால் வருது எனக்கு, மார்க்கெட்டிங் கால். இதை நான் கட் பண்ணிட்டு வரேன். அப்போ முகமறியாத மனிதர்கள் என்னை ஏன் அழைக்கணும்?
அல்லது என்னை அழைத்து பேசுவது என்னுடைய நண்பனாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, என் உறவினராக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு கிளைண்ட் பேசுகிறான்னு வச்சுங்க, என்னுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் வழக்கு சம்பந்தமாக பேசுகிறாரு, அவருக்கு எனக்கு என்ன ப்ரைவசி இருக்குது? வரும்போது அவருடைய பேர் வந்து மேலே தெரிஞ்சால் தப்பில்லை. அல்லது அவர் பேசுகின்றவர் உண்மையான பேரில் பேசிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் பேசுகிறத வந்து வேற ஒரு பேரில் பேசிட்டு ஃபோன் நம்பரை வேற ஒரு பேரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவர் பேசுகிற சப்ஜெக்ட் வேறையாக இருந்து நான் வந்து தொலைபேசி மூலமாக சட்டப்பூர்வமான அறிவுரையை கூட நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஏன் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தொலைபேசி மூலமாக நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரையை அவன் ரெக்கார்ட் பண்ணுறான், பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்ததுன்னா எங்கள் அட்வொகேட்டு கொடுத்த அட்வைஸ் படி தான் நான் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு கோர்ட்டில் கொண்டு போய் ரெக்கார்டை போடுறான். அப்போ வழக்கறிஞர்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கணுமான்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி மகா மோசமான நிலைமையில் போயிருக்கு. ஆகவே தயவு செய்து தொலைபேசி உரையாடல்கள் வழியாக உங்கள் கட்சிக்காரர்களுக்கு அறிவுரைகளை வழங்காதீர்கள். உங்கள் குரலையும் உங்களுடைய அறிவுரையுமே அவர்கள் சட்டத்துக்கு மீறி செய்கின்ற செயல்களுக்கு பயன்படுத்திவிட்டு உன்னையும் கொண்டு போய் நடுத்தோட்டத்தில் நிறுத்திடுவான், நடுரோட்டில் நிறுத்துவான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து கைட்லைன் கொடுக்குது வழக்கறிஞர்கள். அப்போ வந்து வழக்கறிஞர்களுக்கே இவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு டாக்டர், ஒரு வீட்டில் இருக்க அம்மா, இப்போ நான் சொன்ன மாதிரி கூப்பிட்டு அந்த பேராசிரியை மிரட்டினாங்கன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி மிரட்டுகின்ற சம்பவங்கள் இப்படிலாம் நடக்கும்போது கிட்டத்தட்ட 8-10 நிறுவனங்களுக்கு இன்றைக்கி பிரித்து விற்றுட்டோம் தொலைத்தொடர்பு துறையை. விற்றுட்ட பிற்பாடு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, iOS இருக்குது, விண்டோஸ் ஃபோன் இருக்குது, இந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகளை வழங்குகின்ற ஃபோனுடைய நெட்வொர்க்கு கம்பெனிகள் மட்டும் இல்லை, அதனுடைய டெக்னாலஜி, நான் சொல்கிறது விண்டோஸு, மைக்ரோசாஃப்ட்டு, அந்தந்த பிளாட்ஃபார்மில் வந்து இயங்குகிற தொலைபேசிகள் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ iOS அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளில் போனீங்கன்னா நிறைய ப்ரைவசி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த கன்சல்டன்சி பேப்பர் 2004 கொடுக்கும்போது ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் முக்கியம், அல்லது வந்து நம்பர் போர்ட்டபிலிட்டி இருக்கிறதால அவர் எங்கெல்லாம் நவுந்துட்டு இருப்பார்ன்றதால அதை கொடுக்குறதுல சிரமங்கள் இருக்குது அப்படிலாம் சொன்னாலும், இப்போ எனக்கு தொடர்ந்து வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அனானிமஸ் கால் வந்துக்கிட்டே இருக்குது, நீ அழகாக இருக்க அப்படின்னு ஒரு சைபர் புல்லிங் பண்ணுறான். அது அவங்க எங்கே போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கே 1008 தடைகள் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா சைபர் விங்குக்கு போகணும், அல்லது வந்து அந்த 1930 அந்த நம்பரில் வந்து புகாரை கொடுக்கணும். இது நீங்கள் நேரடியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா, அம்மா பந்தோபஸ்து போயிருக்காங்க, ஐயா பந்தோபஸ்து போயிருக்காரு, அம்மா சிஎம் மீட்டிங் போயிருக்காங்க, இந்த பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க, பாராவுக்கு போயிருக்காங்கன்ட்டு அதிலே உங்களை 2 மணி நேரம் உட்கார வச்சுருவோம். அதுக்கு பிற்பாடு இதை நீங்கள் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற சமாச்சாரங்கள் இருக்குது, அச்சப்படுகின்ற சமாச்சாரங்கள் இருக்குது, தெளிவில்லாத விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் சைபர் விங்கில் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றது போலீஸுக்கே தெரியாத நிலைமை இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தரை கூப்பிடும்போதே அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சிடுறோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிறான் பாருங்கள், பிஎஸ்என்எல்லோ, ஏர்டெல்லோ, ஏர்செல்லோ, வோடஃபோனோ, அந்த நிறுவனம் இருக்குது பாருங்கள், அந்த நிறுவனம் நேரடியாக உங்களுக்கு இந்த தகவல்களை கொடுப்பதற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு தான் இந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டவர் யார், அவர் எங்கேருந்து கூப்பிட்டாரு, அதுக்கு பிற்பாடு லொக்கேஷனை சர்ச் பண்ணி எந்த டவர்லேருந்து கூப்பிட்டான்றதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒன்று கம்ப்ளைண்ட் இருக்கணும், புலன் விசாரணை ஆரம்பிக்கணும், அல்லது கோர்ட்டு உத்தரவு இருக்கணும். இவன் டெய்லி கூப்பிட்டு ராத்திரியில் மிரட்டிகிட்டு இருப்பான், அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான், டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுவான், வீட்டுள்ளார உட்காருங்க உங்களை வந்து இன்னும் ஒரே மணி நேரத்தில் தூக்கு போகிறோம், நீங்கள் லோன் வாங்கினதை கட்டலம்பான், உங்கள் வீட்டில் வந்து போதை மருந்து நடமாட்டம் இருக்குன்னுவான். எல்லா அயோக்கிய பையனும் வந்து சைபர் கிரைமில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒன்று இல்லைன்றத நான் 10 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நரேந்திர மோடியோட படத்தை போட்டு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. டிஜிட்டல் அரெஸ்ட் என்பதை நம்பாதீர்கள். ஒரு பாரத பிரதமரான நானே சொல்கிறேன், ஒரு சாதாரண காவல்துறை வந்து உங்களை அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஃபோன் மூலமாக அரெஸ்ட் இல்லைன்றத இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அளவுக்கு அந்த ஃப்ராடு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இன்னமும் அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகராத இடத்துலையே வருஷத்துக்கு 3000 கோடி 4000 கோடி இதில் மட்டுமே போயிட்டுருக்கு. டிஜிட்டல் அடிமைகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கம்போடியாவில் கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்கள மிரட்டி வச்சுக்கிட்டு வேலைக்கு வாங்கி அவனோட உயிருக்கு வந்து ஆபத்தான இடத்துல உட்காந்துருக்கான். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல நான் ரொம்ப நாளாக நான் வந்து அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து அத்தனை குற்றங்களும் தொலைபேசி மூலமாக நடந்து கொண்டு இருக்கின்ற இடத்துல தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் மூலமாக ஒன்று கோர்ட் ஆர்டர் போடணும், இல்லை போலீஸே கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிற்பாடு சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொல்கிற இந்த ஆளுங்க இருக்காங்க பாருங்க, இந்த தகவலெல்லாம் கொடுக்கலன்னா, கால் ரெக்கார்டை கொடுக்கலன்னா,
என்ன எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி, அந்த எஸ்எம்எஸ் கூட நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் ரீட்டைன் பண்ண முடியும் சர்வரில். கால் ரெக்கார்டு வந்து 1 மாதம் நினைக்கிறேன். இந்த பீரியட் தான் அவங்களாலே ரீட்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள் சர்வரில் அது இல்லை அப்படின்னு நீதிமன்றத்திற்கே அவர்களால் சாட்சியம் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி ப்ரைவசின்னு தனியார் நிறுவனத்தை வளர்த்து விட்டோம். சார், ப்ரைவசின்றது தனி மனிதனோட உரிமை தானே? அப்போ அதை எப்படி தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாறும்? இன்னொன்று, இந்த ப்ரைவசி, ரைட்ஸ் டு ப்ரைவசின்னு சொல்கிறோம்ல, அது வந்து யார் ஃபஸ்ட்டு மீற ஆரம்பித்தாங்க? அரசாங்கமாக, தனியார் நிறுவனங்களா, இல்லை மக்களா? ரைட் டு ப்ரைவசின்றது வந்து அழகு, அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட், அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை. அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்றது வந்து காரணங்களோடு கூடிய கட்டுப்பாடுகள் எப்போதும் தேவை. இப்போ எனக்கு ரைட் டு ப்ரைவசி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் மாட்டுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் நான் பாம்பு வைக்க போகிறேன்னு சொன்னால் அது ரைட் டு ப்ரைவசியா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை, அது வந்து கிரைம் சார் நீங்கள் சொல்கிறது. அந்த கிரைம் எதன் மூலமாக வருது? மொபைல் மூலமாக தானே வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறீங்கல்ல. இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை குடிமகனும் வந்து அவனுடைய வரலாறு என்ன, அவனுடைய பாரம்பரியம் என்ன, தாத்தா எங்கே இருந்தான், பாட்டி எங்கே இருந்தான், பாட்டை எங்கே இருந்தான், அவன் குடிமகனான் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்கல்ல, வாக்காளர் பட்டியலேருந்தே நீக்கிறீங்கல்ல, அத்தனைக்கும் ஆதார அடையாளம் வைக்கணும் இல்லை. ஆனால் அதே மத்திய அரசாங்கமே இன்றைக்கி என்ன சொல்லுது, ஒன்றிய அரசு, ஆதார் மட்டுமே அடையாளமாக சொல்ல முடியாது. ஆதார் என்பது வந்து ஒரு உரிமம் உள்ள ஒரு காகிதமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எத்தனை இடத்துல நீங்கள் குழப்பறீங்க. ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களுக்கும் உண்டான புகைப்படம், அவனோட ஐரிஸ் என்று சொல்லப்படுகின்ற விழித்திரை, கைரேகை உள்பட எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த டிஜிட்டல் அடையாளத்தில் ஒரு வாட்டி ஒரு குற்றவாளி மாட்டிக்கிட்டான்னு சொன்னான்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி 20 வருஷத்துக்கு வந்து ஒரு குற்றவாளியினுடைய இதெல்லாம் இருந்தது போய் 75 வருஷம் வரைக்கும் அவருடைய எல்லா தரவுகளையும் நீங்கள் வச்சுக்க முடியும். அது கைரேகை, கால் ரேகை, ஐரிஸு, ரத்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கலாங்குது. எங்கள் சாதாரண குற்றவாளிகளுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தது, இப்போ குற்ற விசாரணைக்கு போகிறவங்களுக்கும் எடுக்கலான்ற அளவுக்கு சட்ட திருத்தம் வந்துருச்சு. ஓகே. அப்போ இத்தனை தரவுகளையும் சேகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தால் ஒரு தொலைபேசி வாங்குறான்ல, அவனுக்கு அட்ரஸ் கொடுத்தானே வாங்குறான். அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றுறதால அதுக்கு செல்ஃபோன். ஏன் செல்ஃபோன் அதுக்கு பேருனா, ஒவ்வொரு செல்லாக மாறுது. அந்த டவர்ன்றது ஒரு செல்லு. அந்த டவர் வந்து மாறுறதால, அவன் போகிற இடம்லாம் அந்த செல்லு மாறுறதால அது செல்லுலார் ஃபோன். செல்லுலார் ஏரியா வந்து அந்த பாக்கெட்டாக மாறுறதால அது செல்லுலார் ஃபோன். ஆனால் அந்த நபருடைய புகைப்படம், அவன் சிம் கார்டு வாங்குறதுக்கு கொடுத்த அடையாளம், ஆதாரோ பேன் கார்டோ கேஒய்சி நாம்ஸில் சப்மிட் பண்ணது இருக்குல்ல, அதுக்கு ஒரு முகவரி இருக்குல்ல, அந்த முகவரி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்ற அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டேட் வைஸ் பண்ணுங்க. அவன் ஸ்டேட் வைஸ் பண்ணுங்க. அவன் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போட்டோம். எங்கே போனாலும் நீங்கள் வந்து நம்பரை ட்ராக் பண்ணுறதுக்கு டவர் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். எந்த மாநிலத்துக்கு மாறினாலும் கண்டுபிடிக்க முடியும். ஒன்றா அட்ரஸ் மாற்றிட்டு போனாலும் அந்த ஃபோனில் இருந்தவன் யாருன்றது, இந்த அட்ரஸில் இங்கே இருந்தவன்றதை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அவனை அனானிமஸில் வச்சுக்கிட்டு அவன் முகத்தையே காமிக்காமல் அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிற்பாடு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு என்னை கொண்டு வர்றது, சட்டம் இருக்குது. அந்த தகவலை கொடுக்கலன்னு சொன்னால் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு 1 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் தண்டனையெல்லாம் கொடுக்கலான் இருக்குது. ஆனால் தெரியாத ஒரு ஆள், அனானிமஸ் ஆளை ஆன் த ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கிறது எப்படி? சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் வருது. அந்த மிரட்டல் ஃபோன் வருதுன்னா நான் ஏன் போலீஸுக்கு போகணும்? ஒரு நேஷனல் டைரக்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதிவேடு இருக்குன்னு சொன்னால் இந்த நம்பரை டக்குன்னு அடிச்சேன்னு வச்சுங்க, எந்த நம்பர்லேருந்து வந்ததுன்னு அந்த நம்பரில் இருக்க அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ எல்லாமே வந்துடும்ல. தெரிஞ்சவங்களா இருந்தால் ஓகே. தெரியாதவங்க எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? என்னங்க சார் ப்ரைவசி அது? நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? என்கிட்ட எதுக்கு இப்போ என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணணும்? எதுக்கு பேச போகிறீங்க? ஏதோ ஒரு தகவல் அல்லது தொடர்பு அல்லது ஒரு உறவு அல்லது ஒரு பயன்பாடு அல்லது என்னை பயன்படுத்துறதுக்கு, என்கிட்ட விற்கிறதுக்கு, வாங்கிறதுக்கு, அதுக்கு தானே. அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன ரகசியம்? முகம் தெரியாத இடத்துலேருந்து முகம் தெரியாத மனுஷங்கிட்ட நான் என்னத்தை பேச முடியும்? அப்போ அரசாங்கம் என்பது தன்னுடைய வேலையை தனியார் கைகளுக்கு கொடுத்த உடனே இந்த ப்ரைவசி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த செல்ஃபோன் மார்க்கெட்டையே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அந்த இம்ப்ரூவ் பண்ணதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் கைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அரசாங்கமும் நினைக்கவில்லை, பயனாளர்களும் நினைக்கவில்லை, பயனாளிகளுக்கு விற்கிறவனு நினைக்கல. இது குற்றத்தினுடைய கருப்பொருளாக மாறப்போகுது. அப்போ மாறும்போது எப்படி நம்ம வந்து இது இல்லாத இடத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அந்த மாதிரி ரூல்ஸில் அமெண்ட் பண்ணி எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தொலைபேசியை வாங்குகின்ற பொழுது ப்ரீபெய்டோ போஸ்ட்பெய்டோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள்.
டெலிகாம் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட இருக்குது? அந்த தனியார் நிறுவனங்கள் எப்போ விற்கிறானோ அடுத்த நிமிஷம் அந்த லிங்க் ட்ராய்க்கும் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மந்திரி அந்த நிர்வகிக்கின்ற துறை இருக்குல்ல, அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய டேட்டாஸ் இருந்திருக்கு போகுது. 140 கோடி மக்களுடைய எல்லா டேட்டாஸும் வச்சுருக்கீங்கல்ல. நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்தியாவில் ஒருத்தன் லோன் வாங்கணும்னு சொன்னாவே அந்த லோன் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்கிற சிபில் இருக்குல்ல, சிபில் ஏன் அமெரிக்காவுக்கு போச்சு? இல்லை, நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா சார் அத்தனை டேட்டா இருந்துமே குற்றங்கள் நடந்தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இல்லை சார், இப்போ நம்ம டிஜிட்டல் லீக்கேஜ் பற்றி பேசுகிறோம்ல, இப்போ அப்டேட் பண்ணுறது ஓகே, ஒரு புறம் வந்து ஒட்டுமொத்தமாக ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணி டிஜிட்டல் டைரக்டரி அப்படின்றத வச்சுக்கலாம். ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாங்கல்ல, ஆதார் கார்டுலுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அவங்க உள்ளே வந்து ஹேக் பண்ணாங்க, பல தகவல்லாம் வெளியில் கசிஞ்சது. அப்படி அப்டேட் பண்ணி ரெக்கார்டு வச்சுமே வந்து குற்றங்கள் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இது டிஜிட்டல் டைரக்டரியாக மாறினாலுமே இங்கே ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் இருக்குது. இதெல்லாம் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது கொடுக்குறதே நீங்கள் தானேங்க கொடுக்குறீங்க. ஒரு சிம் கார்டு போஸ்ட் பெய்டோ ப்ரீபெய்டோ நீங்கள் தானே கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது இந்த நார்ம்ஸ் எல்லாம் இருந்து வெரிஃபை பண்ணி டிக் அடித்தா தான் கார்டு கொடுப்பேன்னு சொல்லு. அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ ப்ரூஃப், பேன் கார்டு ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப், இதில் எதை ஃப்ராட் பண்ண முடியும்? ஆதார் கார்டு ஃப்ராடில் பண்ணுவான்ட்டான்னு வச்சுங்க, குற்றவாளி செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆனால் இதுலேருந்து 70% 80% ஃபில்டர் ஆகிடாதா? இது அரசாங்கம் வந்து தப்பிக்கவே முடியாது. தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்கு பிரைவசி இருக்குது, வெங்காயம் இருக்குதுன்னு சொல்லி அவன் கையில் கொடுத்துடும் துறையை. அவன் என்ன பண்ணுறான்னா இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். இன்றைக்கி ஒரு கால் ரெக்கார்டு வேணும்னு வச்சிங்களேன், கால் ரெக்கார்டு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் மொபைல் ஃபோனில் வந்து யார்கிட்ட பேசுனாங்கன்ற கால் ரெக்கார்டு எடுக்க முடியும். அதே திருட்டுத்தனமாக 5,000 20,000க்கு விற்கிற நிறுவனங்கள் இருக்குது. அப்போ அந்த கால் ரெக்கார்டு வந்து தெரிஞ்ச கூடாதுன்றதில் நீங்கள் சொல்கிற ப்ரைவசி இருக்குது. ஆனால் எனக்கு ஒருத்தன் கூப்பிடும்போதே இவன் என்னத்துக்கு கூப்பிட்றான், யாரை கூப்பிட்றான், எதுக்கு கூப்பிட்றான், நான் ஏன் தெரிஞ்சிக்காமல் இருக்கணும்? இதில் என்ன மறைபொருள் இருக்குது? இதில் எங்கே ப்ரைவசி இருக்குது? இதில் என்ன அந்தரங்கம் இருக்குது? இப்போ நான் வரேன், எனக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி இருந்ததால் மேலே நாட் பால்னு வருது. இப்போ பிஸ்னஸுக்கெலாம் தனித்தனியாக நம்பர் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. 140 ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சில நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் கால்னு சொன்னாவே அந்த நம்பரோடு வந்துடும். அதை பயன்படுத்துறது எத்தனை பேர்? இப்போ நான் வைக்கிற வேண்டுகோள் வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா குடிமகனுக்கு உண்டான எல்லா ரெக்கார்டும் உங்கள்கிட்ட இருக்குது. ரேஷன் கார்டு இருக்குது, எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போகிறதுக்கு கார்டு இருக்குது. அவனுக்கு ஓட்டு போகிறதுக்கு தகுதி இல்லையான்னு சொல்கிறதுக்கே எஸ்ஐஆர் கொண்டு வந்து நீக்கிறீங்க, சேர்க்குறீங்க. அப்போ சல்லடையாக சலிச்சு இந்த 140 பேரையும் ஸ்கேன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, அது எப்படி டெலிஃபோன் துறைக்கு மட்டும் பொருந்தாது? அவன் ப்ரீபெய்டு கார்டு வாங்கட்டும், போஸ்ட் பெய்டு கார்டு வாங்கட்டும், எஸ்எம்எஸ் அனுப்புகிறான். அந்த எஸ்எம்எஸ் வந்து எப்படி வருதுன்னு தெரியல. நைஜீரியன் ஸ்கேமில் வந்து உங்களுக்கு லாட்டரியில் 10 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்திருக்குன்னு சொல்கிறான். அது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொலைபேசி எண்ணில் தான் வருது. அந்த தொலைபேசி எண் மேலே நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த சிம் கார்டு யாருடைய பேரில் எந்த அட்ரஸில் இருந்ததுன்றதை வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த நிறுவனத்துக்கு இருக்கா இல்லையா? ஆனால் அது மட்டும் எப்படி ஒரு நைஜீரியாவிலேருந்து இருக்க ஒருத்தன் 20-25 சிம் கார்டை வாங்கி ஃப்ராடு பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறான். அப்போ எதனுடைய அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க? தனியார் நிறுவனமாக இருக்கிறதால உங்களுக்கு கார்டு விற்கிறது தான் மெயினாக இருக்குது. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்கிற வழிமுறை இருக்குல்ல, அது இன்னும் ஈஸியாகிருமே. இப்போ நீங்கள் சொல்கிற டைரக்டரி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டரி நானே வெப்சைட்டில் பார்க்கலாம், யாரோட பேர் சர்ச் பண்ணாலுமே ஃபுல் அட்ரஸ் வந்துடும். அது இன்னும் குற்றவாளிகள் ஈஸியாக இருக்குமே. ஃபோன் பண்ணி டேரெக்டாக மிரட்டலாம். நான் வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணி இதெல்லாம் தடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறதுக்கு இதுவும் பண்ணுறது வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை, டேரெக்டாக சர்ச் பண்ணுவாங்க, நேம் அட்ரஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதை வச்சு கூட அவங்க வந்து ட்ராப் பண்ணலாம்ல. என்ன பண்ண முடியும்? அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம், ஃபோன் நம்பர் பார்க்கலாம், எங்கே இருக்காங்க முத கொண்டு தெரியும் டைரக்டரியில். இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எண் வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படுது? சட்டத்திற்கு விரோதமாக நடந்தால் தான் அதெல்லாம் தேவைப்படுது. சாதாரணமாக ஃபோன் பண்ணால் லேண்ட்லைன் எடுத்தால் ரெஜிஸ்டரில் நம்ம பார்த்துட்டா இருக்கோம். ஒரு ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் எப்போ தேடுறீங்க? அப்போல்லாம் அவருக்கு அட்ரஸில் ஃபோன் இருக்கா அல்லது அந்த ஃபோன் நம்பரில் வந்து அட்ரஸ் இருக்கான்னு தேடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனால் இப்போ 24 மணி நேரம் கூப்பிட்டுட்டே இருக்காங்களே, யார் கூப்பிட்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கூடாதா? அவர் சொன்னால் உண்டுங்க, அதில் என்ன ப்ரைவசி? என்கிட்ட மறைச்சி பேசுறதுக்கு என்ன இருக்குது? இது ரொம்ப நீங்கள் விரிவாக போனீங்கன்னா இந்த காதலன் காதலி, கணவன் மனைவி, அது உள்ளாரெலாம் நான் போகலை. அது அவங்க 2 பேத்துக்குள்ள தொடர்பு. குற்றங்கள் நிகழ்கின்ற இடத்துல ஒரு தொலைபேசியிலிருந்து அழைப்பவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உரிமை ஒரு குடிமகனுக்கு இருக்கணும். இதில் வந்து பிரைவசி வராது, இது அந்தரங்க உரிமைன்னு சொல்ல முடியாது. நான் என்னை அழைப்பவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை. ஏங்க, உங்களுக்கு வந்து நான் இப்போ சொன்னேன்ல, பீச் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றேன், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னு சொல்கிறான். ஆமாம், அந்த நம்பரை நான் அடித்தேன்னா பேரலில் அது யார் பேரில் இருக்குன்றது வந்து காட்டுமா காட்டாதா? அவன் திருட்டு பேரில் பண்ணிட்டு அவன் இன்ஸ்பெக்டர்னு சொன்னான்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷம் நான் இம்மிடியேட்டாக 100 கூப்பிட முடியும்ல. பேரலாக அந்த ஃபோன் நம்பரை நான் அடித்தனாவே
எனக்கு வந்து தூக்கி மிரட்டிட்டு இருக்கான். நான் நெட் வழியாக போய் ஒரு கம்ப்யூட்டர்லையோ அல்லது லேப்டாப்லேயோ நான் போட்டு பார்த்தா கம்ப்ளீட் டீட்டெயில் வருதுன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷத்தில் எனக்கு வேலை முடிஞ்சிருது. இல்லை இல்லை அரசாங்கத்துக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் கிடையாது. இவங்க இந்த தனியார் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கு வித்துட்ட பிற்பாடு அவங்க கையில் போயிடுச்சு. ட்ராயோட ரெகுலேஷன் மட்டும்தான் இருக்குது. ட்ராய் வந்து 2004 கொடுத்த கன்சல்டன்சி பேப்பரில் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரைவசின்றது எங்கேயோ போயிடுச்சு. யாருடைய அந்தரங்கம் யார் கையில் இருக்குது? பல நாடுகளில் வந்து தொலைபேசியை பசங்க கையில் கொடுக்காதீங்கன்றாங்க. அப்போ பிள்ளைகளை மிரட்டுறவனுக்கு, சைல்டு அப்யூசஸ்க்கு, இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து வீட்டுக்கு போனால் பத்திரமா ஆகணும்னு சொல்லிட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கையில் கூட ஃபோனை கொடுத்துட்டோம். அவங்கக்கிட்ட எத்தனை பேர் மிஸ்பிஹேவ் பண்ணுறான்? 10 வயசு பெண் குழந்தைகிட்ட, 8 வயசு பெண் குழந்தைகிட்ட. அப்போ அவங்களுக்கு வர தகவல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? அவங்க கையில் இருக்கிற ஃபோனுக்கு யாரெல்லாம் பேசுகிறாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிக்கலான மாய விளையிற அழகுது. ரொம்ப நான் வந்து இதை வந்து நான் ஏன் மேலோட்டமாக சொல்கிறேன்னு சொன்னால், இதற்குள்ளே இருக்கிற தொழில்நுட்பம்லாம் நம்ம உள்ளே போய் பேசினா வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் இந்த ஊரில் ஒரு 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 குடிமகன், என்னை அழைப்பது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை எனக்கு உண்டு. எல்லா குற்றங்களும் இன்றைக்கு தொலைபேசி வாயிலாகவும் சைபர் ஸ்பேஸ் வழியாகவும் கம்ப்யூட்டர் வழியாகவும் இன்டர்நெட் வழியாக தான் நடக்குது. பேங்க் ஃப்ராட் எடுத்துங்க, நிறுவனங்களில் நடக்கிற ஃப்ராட் எடுத்துங்க, சாதாரணமாக எங்கள் கடையில் வந்து அக்கௌண்ட்டில் திருடுறான் பாருங்கள், எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட். அப்போ தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிற இடத்துல, தொழில்நுட்பம் மூலமாக தான் எல்லா விதமான குற்றங்களும் நடக்கிற இடத்துல என்னிடம் அழைப்பவர்கள் எதன் பொருட்டு என்னை அழைக்கிறார்கள், அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உரிமை எனக்கு உண்டு. இது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமை. எனது அந்தரங்கத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சி குட்டையை குழப்பி நான் இன்னார் பேசுகிறேன், எக்ஸ் பேசுகிறேன், ஒய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன ரைட் பண்ண முடியாது. அதற்காகவாவது இதை பொதுமக்களுக்காக பாடுபடுற ஃபோரம்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் த ரூலிங் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு, இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு மத்திய அரசுங்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு போகணும். இதை நான் இதை வந்து போன அரசுக்கும் சொல்லுவேன், கடந்த அரசுக்கும் சொல்லுவேன், இப்போ இருக்கிற அரசுக்கும் சொல்லுவேன். இதுதான் உண்மையான மக்கள் பணி. இதை நம்ம செஞ்சு கொண்டு போயிட்டு இந்த அம்பரல்லாவுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாவே அவனுக்கு திருட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு கை போகாது, ஐடென்டிஃபை ஆயிடுவோம். அடுத்த நிமிஷம் ரெக்கார்டில் வந்து பார்த்தா டைரக்டரியில் வந்து நம்ம என்றைக்கு வாங்கணும், எந்த அட்ரஸில் வாங்கணும், எந்த ஃபோட்டோவை கொடுத்தோம், கேஒய்சியில் வந்து அது எப்போ ரெனியூவல் ஆகிருக்கு, அப்டேட் பண்ணும்போது நம்ம அட்ரஸ் என்னன்றது ஃபுல்லாக அந்த டைரக்டரியில் கிடைக்கும். என்ன நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா டேட்டாஸை நான் வச்சுருக்கிறேன், உலகத்தினுடைய மொத்த டேட்டாவும் இருக்குது, இதை வச்சுருக்கிறதுக்கு தனியாக பெரிய ப்ராப்ளம் என்ன? டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம். தொழில்நுட்பத்தில் அந்த வசதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது அயோக்கியத்தனம். அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு உட்காந்துருக்கு? அப்புறம் டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் தனியார் கொடுக்குறீங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து இதை ரெடி பண்ணுங்க. இதுதான் உண்மையான மக்கள் சேவை. நிறைவாக நான் வந்து இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பல குற்றங்களை தடுக்க முடியும். ஒரு குடிமகனுக்கு இந்த துறை மீது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். தன்னை யார் அழைக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளுகின்ற உரிமை அவனுக்கு வந்துடும். அதில் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாவே நடக்கிற குற்றங்களுடைய சதவீதம் இருக்கு பாருங்கள், தயக்கத்தின் காரணமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். அதையும் மீறி திருட்டுத்தனம் பண்ணுறோம் பண்ணிட்டு தாங்க இருப்பான், அதையும் மீறி ஃப்ராடு பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருப்பான். நம்ம ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பிளாக் பண்ணுவோம், அவன் 360 டிகிரியில் எப்படி குற்றம் செய்யறதுன்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்காக நம்ம பயந்துட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. அரசாங்கம் நினைத்தால் இதை செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கோரிக்கையும். ரைட் சார், பொறுத்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.